97வது கந்தர் அலங்கார பாடல். சேலிற்றிகள் வயர் செங்கோடை வெற்பன் செழுங்கலவி ஆவித்த நந்தன் பணாமுடி தாக்க அதிர்ந்ததிர்ந்து காலிற் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை பாலிக்கும் மாயனும் சக்கராயுதமும் பணியையுமே சொல்றாங்க. இதுவும் மயிலை பத்தி தான் சொல்றாங்க. மயிலை பத்தி தான் இதுவும் பேசப்படுது. திருச்செங்கோட்டு பாடல் ஒன்று வர பாருங்க. செல்வட்டழிந்தது சிந்தூர் வயல் பொழில் தேக்கடம் மால்வட்டழிந்தது பூங்குடியார் மனம் மாமையிலோன் கையில் வேல்வட்டழிந்தது சூரன் வெறுப்பும் அவன் கால்வட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்னு வரணும். அது மாதிரி இது திருச்செங்கோட்டு பாடல். இதுலயும் திருச்செங்கோட்டை தான் சொல்றாங்க. செழுங்கழி வெற்பாங்க. திருச்செங்கோட்டு பாடல இந்த சேல மீன் எல்லாம் வயல்ல வாழுங்களாம். அப்ப அவ்வளோ செழுமை மிக்கமா சேல மீன் வயல்ல வாழுதுன்னா அப்ப எவ்வளவு தண்ணி நிரம்பி இருக்கணும் இல்லைங்களா வயல்ல. அந்த வயல்ல இருக்கிற மீனானது நீர்ல வாழும். அந்த நீர் தடாக மாறி இருக்குதுங்களா அந்த வயல்ல. அப்ப அவ்வளவு செழுமையான ஒரு ஊராக இருக்குது செங்கோட்டு. அந்த மாதிரி அந்த வயல் சேல் மீன்கள்லாம் இருக்குது. இப்போ எல்லாம் மனுஷாளுடைய வயிற்றுதான் இருக்குது மீன்கள்லாம். அது மாதிரி அவ்வளவு வளமை வாய்ந்த மண்ணாக இருக்குது. சேலை மீன்கள் வயலில் இருந்த செழுமையான மயில் பறவை இன்று மயில் பறவை அது கீழே என்ன இருக்கு, கால கீழே என்ன இருக்கு, நாகம் இருக்கும் இல்லைங்களா. அந்த நாகம் ஆதிசேஷன் 1000 முடிகளையும் தாக்கியது. 1000 தலைகளை கொண்ட ஆதிசேஷனை தன்னுடைய காலில் வச்சு மிதிச்சு இருக்குதுன்னா அப்ப அதனுடைய வலிமை எப்படி இருக்கும். அந்த வலிமை வாய்ந்த அந்த மயிலுடைய மேல முருகப்பெருமான் அமர்ந்து இருக்கிறாரு. அந்த மாணிக்கங்கள் அந்த மயில் புரட்டி போட்டதாம். அந்த நாகத்தை மயில் புரட்டி போட்டதுனால அது மாணிக்க